ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி என்ன டேட்டா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எஸ்பிஐயில் டாஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து டேட் வைஸ் வந்திருக்கும், பேட்ச் வைஸ். அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். 4ஆம் தேதி டாஸ்க்கு முடித்தவங்க நெக்ஸ்ட்டு 3 நாள் கழிச்சு தான் அடுத்த டாஸ்க் பண்ணுவாங்க. மேபி அவங்க 4ஆம் தேதி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 5ஆம் தேதி பண்ணலாம். 5ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட்டு 3 நாளில் தான் அவங்க நெக்ஸ்ட்டு டாஸ்க்கை பண்ண முடியும். இதுதான் இப்போதைக்கு கொடுக்குற கண்டிஷன்ஸு. நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணி பேமெண்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலெட் எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது. இதில் வந்து டாஸ்க்குக்கான டேட்டுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதோட டாஸ்க்கு டேட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. நம்ம இதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுறோம். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணி ஹலோ டீம் மெம்பர்ஸ் மஸ்ட் ஃபாலோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு Amazon.in அப்படின்றது அஃபிஷியல் வெப்சைட்டை கொடுக்கணும். யாரும் வந்து ஆப் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட். அந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். அது ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டில் ஸ்பெசிஃபையாக ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி அதுக்கான யூஆர்எல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ஒர்க்கு. இதை பற்றி தான் சார் வந்து டெமோ வீடியோ நம்ம சைட்லேயே கொடுத்துருக்காரு. அதையும் கூட டவுட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா அதை ஒரு ஃபார்மில் நம்ம வந்து சப்மிட் பண்ணோம். அதுக்கான ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் டைட்டிலுன்றதில் அமேசான் கொடுக்குறோம். செலக்ட் டைப் அப்படின்ற வெப்சைட்டு யூஆர்எல்லில் நம்ம காப்பி பண்ண யூஆர்எல். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ இருக்க க்ரோம் பேஜ்லேயே ரைட் சைட் டாப்பில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து டச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன். இந்த இடத்துல Amazon.in அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிடுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனி ஒன். நம்ம ஜஸ்ட்டு டிவி செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண பிறகு இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு அமேசானில் சர்ச் ஆப்ஷனில் இருக்கும் டிவின்னு செலக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எனி ஒன் ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வரும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இந்த பேஜில் இருக்க யூஆர்எல்லை நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணணும். அது எந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு அந்த வெப்சைட் நேம் இருக்கும், அதை டச் பண்ணிங்கனாலும் காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த 2 மெத்தடில் நீங்கள் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. மேலே இருக்க டேபை கிளிக் பண்ணுங்கள். 3ன்னு எனக்கு காட்டுது. அந்த இதை நம்ம வந்து டச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். இதில் தான் வந்து நம்ம இப்போ காப்பி பண்ண யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ண போகிறோம். டைட்டிலில் அமேசான் கொடுத்துருங்க. வெப்சைட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. இப்போ நம்ம வந்து வெப்சைட் யூஸ் பண்ணதுனால வெப்சைட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ண இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஸ்ட்டு கேட்கும், சப்மிட் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் நம்மளோட ஒர்க்கு. முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். நம்ம பண்ண இந்த ஒர்க்குக்கு 5 rupees வந்து டெமோ ஒர்க்கு, அதனால் 5 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கு ஆஃப்டர் 3 days அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டேஷ்போர்ட் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் போகணும் அப்படின்னா உங்களோட நேம் இருக்கும். அந்த நேமை டச் பண்ணுங்கள். டேஷ்போர்டுன்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து டேஷ்போர்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு டாஸ்க் வேலெட்டில் ப்ராப்பராக 5 rupees ஆட் ஆகிடுச்சு. அதிகமாக பார்த்தாச்சு. அவ்வளோதான் பண்ணுச்சு. இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து டாஸ்க்கு பண்ண போகிறோம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.